ஒரு பெரும் திறனாக திசையின் முறையில ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில நம்முடைய அருமை சொந்தங்கள் எல்லாம் ஒரு பெரும் திறனாக ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இங்கே கலந்து கொண்டிருக்கின்றேன். தமிழகத்திலே எத்தனையோ சட்டமன்றங்கள் இருந்தாலும் 234 சட்டமன்றங்கள் இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வீழ்த்த வேண்டும் என்று மக்கள் நினைப்பது ராதாபுரம். இந்த சட்டமன்ற உறுப்பினரை ராதாபுரத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த அப்பாவுவை வீழ்த்தியே தீர வேண்டும் பொதுமக்கள் முடிவு செய்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இந்த எழுச்சி எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. பொதுமக்கள் வீதிக்கு வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பது. அருமை சொந்தங்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல ராதாபுரத்தை பொறுத்தவரை அன்பான மக்கள். வரும்பொழுது கூட பரோட்டா கடையில் அண்ணன் பரோட்டா போட்டுட்டு இருந்தாரு. உடம்பெல்லாம் வேர்வை, அப்படியே அவ்வளவு வேர்வையோட பரோட்டா போட்டிருக்காரு. அவ்வளவு அந்த வெப்பத்துல நிக்கிறாரு. ஆனா பார்த்த உடனே முகத்திலே ஒரு மலர்ச்சி, ஒரு சிரிப்பு. அதே போல வருகின்ற வழியில நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போறாங்க, கூலி வேலை பார்க்கறாங்க, தண்ணி இல்லாம விவசாயம் பார்க்கறாங்க. இளைஞர்கள் எல்லாம் படித்து விட்டு ஊரை விட்டு வெளியே போய் வேலை பார்க்கறாங்க. ஆனா பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு சிரிப்போடு நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு கண்ணியம், ஒரு கம்பீரம். ஏழ்மை இருந்தாலும் கூட வாழ்விலே முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வைராக்கியம் ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தங்கள் இருக்கு. அருமை சொந்தங்கள், நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட வைராக்கியம் நிறைந்த இந்த மக்களுக்கு, அற்புதமான மனிதர்களுக்கு நல்ல ஒரு சட்டமன்ற வேட்பாளர் உங்கள் முன்னால் நிறுத்த வேண்டும் என்று இன்னைக்கு நம்முடைய அருமையண்ணன் SP பாலகிருஷ்ணன் அவர்கள் உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிறோம். ஐயா 17 வயசுல 3 தலைமுறையாக விவசாயம் செய்த குடும்பம். 17 வயசுல பிழைப்பை தேடி ஊரிலிருந்து வெளியே சென்று பாம்பேக்கு போய் அங்கே நெசவு தொழிலை செய்து, அதன் பிறகு பாம்பேல நெசவு தொழில் 7 வருஷம் செய்த பிறகு மெர்ச்சன்ட் நேவியில் இணைந்து 12 ஆண்டுகள் உலகம் முழுவதும் கப்பல்ல போய் அந்த பணியை செய்து சிறுக பொருள் ஈட்டி மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து இங்கிருந்து வியாபாரம் செய்து, அருமை சொந்தங்களை இன்னைக்கு உங்கள் முன்னால் உங்களை நம்பி உங்களுடைய சட்டமன்ற வேட்பாளராக அருமை சகோதரர் பாலகிருஷ்ணன் நின்று கொண்டிருக்கின்றார். எத்தனையோ இளைஞர்கள் ராதாபுரத்திலிருந்து, திசையன் வேலையிலிருந்து எத்தனையோ இளைஞர்கள் நான் பார்த்திருக்கிறேன். தமிழகத்திற்கு வெளியே பல இடத்துல வேலை பார்ப்பாங்க. எல்லோரும் கூட ஊருக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆனா ஊருக்கு திரும்பி வர வேண்டும் என்றால் ஊரில் அந்த வசதி இருக்கணும், ஊரில் வேலை வாய்ப்பு இருக்கணும், ஊரில் விவசாயம் பார்ப்பதற்கு தண்ணி இருக்கணும், இந்த ஊரிலே வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கணும். அதெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக எதுவும் செய்யாம இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய திமுகவினுடைய ஆட்சியில மக்களுடைய வாழ்வாதாரத்தை எங்கும் உயர்த்தாமல் 5 ஆண்டு காலம், ஒரு 2 காலமாக ராதாபுரத்தை அப்பாவு அவர்கள் வைத்திருக்கின்றார். ஆனா பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டாம்பிகமாக, ஒரு பெருமையாக, யாரையும் கூட மதிக்காத வண்ணம் அவருடைய பேச்சு இருக்கு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு முட்டு கொடுத்து அதிகமாக பேசுவது இந்த அப்பாவு தான். நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பேசினாங்கன்னா அது டிவியில கூட வராது. ஆனா முதலமைச்சர் பேசுவதை மட்டும் போடுவார். இந்த அப்பாவை பொறுத்தவரை தவறுகள் அரசியல்வாதிகள் செய்வதற்கெல்லாம் இலக்கணமாக இருக்கின்றார். ஒரு குடும்ப ஆட்சிக்கு உதாரணமான ஒரு மனிதர். தான் மட்டுமல்ல, தன்னுடைய பையன் அலெக்ஸ் அப்பாவுக்கு ஒரே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 பொறுப்பு. அதை பத்தி கேட்டீங்கன்னா மூக்குக்கு மேல கோபம். இன்னைக்கு பல இடத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் போகும் பொழுது பல இடத்துல மக்கள் அப்பாவு அவர்களை கிராமத்துக்குள்ளேயே விடல, வெளியே நிறுத்தி வைக்கிறாங்க. சமீபத்தில் இடத்துல பார்த்த இளைஞர்கள் உள்ளூருக்கு வர வேண்டாம், எதுவுமே செய்யவில்லை என்று சொன்ன பொழுது அவர் வாக்குவாதத்துக்கு ஈடுபடுறார். அப்ப ஒரு இளைஞன் எந்திரிச்சு சொல்றான், நான் வீடியோல பார்த்தேங்க, ஒரு இளைஞன் எந்திரிச்சு சொல்றான், ஐயா நீங்க வேட்பாளராக என்ன பேசினாலும் கூட அது சபை குறிப்பில் இருந்து நீக்கப்படும் அப்படிங்கிறார். அறுவை சொன்னாங்களே எந்த அளவுக்கு
எந்த அளவுக்கு திரு அப்பா அவர்கள் மீது கிராமப்புறத்தில் ஒரு கோபம், ஒரு எழுச்சி, ஒரு அரசியல் மாற்றம் வந்தே தீர வேண்டும் என்பதற்கு கடந்த ஒரு மணி நேரத்தில் நாம் சொல்லாமல் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கூட்டமே ஒரு சாட்சி. அது மட்டுமில்ல, இன்னைக்கு நாம் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்வது, நாம் இங்க எதிர்கட்சி வேட்பாளர் சரியில்லைன்னு சொல்ற வேலையை நாம செய்ய போறது இல்லைங்க. எதிர்கட்சியினுடைய வேட்பாளர், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சரியில்லை என்பதும் எல்லோருக்குமே தெரியும். கடும் குடிநீர் தட்டுப்பாடு இருப்பது உங்களுக்கு தெரியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதுமே ஜல் ஜீவன் திட்டத்தை கொடுத்து உங்க வீட்டுக்கு தண்ணீர் பைப்பு மூலமாக உங்க வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லியும் கூட, இன்னைக்கு திசையன் விலைக்கு போனாலும் கூட, நான் பேசுவது ரொம்ப முக்கியம். என்ன, இது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இந்த 5 ஆண்டு காலம் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா உங்களுடைய குழந்தைகள் ராதாபுரத்தில் வாழவே முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை என்று கொண்டிருக்கின்றோம். அதனால் அருமை சொந்தங்கள், எல்லா இடத்திலும் போய் பேச வேண்டியது உங்களுடைய ஒரு பொறுப்பு. உங்களிடம் பேச வேண்டியது பொறுப்பு. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக ஒரு கிராமத்துக்கும் நகரத்துக்கும் மோடியை அனுப்பி வைத்தும் கூட இன்னைக்கும் திசையன் விலையில குடிக்கிற தண்ணீர் 10 நாளைக்கு ஒருக்கா வருதுன்னா இதை விட மகா கேவலம் இந்திய அரசியல் கிடையாது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அந்த மனுஷன் கொட்டி கொடுக்கிறார், கணக்கு கேட்காம கொடுக்கிறார். மாநில அரசு எதிராக இருந்தாலும் கூட பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். மோடி நினைப்பதெல்லாம் என்ன, ஒரு ஏழை தாயோ நடுத்தர குடும்பத்துல ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணியை குடிக்க கூடாது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக 100% மத்திய அரசுடைய திட்டம். 1 ரூபாய் மாநில அரசு, 1 பைசா மாநில அரசு கிட்ட வாங்காம 100 ரூபாய் 100% மத்திய அரசு கொடுத்து கூட நம்முடைய திசையன் விலையில 10 நாட்களுக்கு ஒரு முறை குடிக்கிறதுக்கு தண்ணி வருதுன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் மாற்றியே ஆக வேண்டும். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இங்க நம்முடைய வேட்பாளர் அவர் ஒரு மிக வித்தியாசமான ஒரு வேட்பாளர். ஐயா, நீங்க ஒரு திமுக காரனை கொண்டு வந்தீங்கன்னா பாக்கெட்டுக்குள்ள பணம் வச்சிருந்தீங்கன்னா கூட ஸ்கேன் பண்ணி அந்த பணத்தை உருவிடுவான். அப்படி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பாலகிருஷ்ணன் அவர்கள் 2021 நான் அப்பதான் அரசியலுக்கு வந்த புதுசா அப்போ அவரை பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. இந்த பேச்சிப்பாறை பெருஞ்சாணை அணையிலிருந்து வருஷத்துக்கு 2.5 டிஎம்சி தண்ணி கொடுக்கிறாங்க. இதனால் 52 குளங்கள் நிரப்பி அதன் மூலமாக விவசாயத்தை இந்த பகுதியில் ஊக்குவிக்கிறோம். மக்கள் நீங்க எல்லாம் ஒரு ஆண்டு போராடினால்தான் 10 நாளைக்கு தண்ணி திறந்தே விடுவாங்க. ஆனா ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த காசை 15 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த பகுதியினுடைய கால்வாயை சரி செய்து அந்த தண்ணீரை தன்னுடைய ஊரும் பக்கத்து ஊருக்கும் கொண்டு செல்வதற்கு ஒரு மனிதர் நின்றிருக்கின்றார் என்றால் நம் முன் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் என்பதை நீங்கள் அருமை சொந்தங்களே, நீங்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு எந்த பொறுப்பும் இல்லாம அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறார். பல முறை என்கிட்ட சொல்லுவார், அண்ணே ஊர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. பனைமரமே காயிற அளவுக்கு வறட்சி எந்த அளவுக்கு இருக்குன்னா பனைமரமே நம்ம ஊர்ல நிக்காது. இளைஞர்கள்லாம் வெளியே போறாங்க, எங்கே பார்த்தாலும் கூட கல்குவாரி, வெப்பம். 4 மாத காலம் ஊர்ல யாரும் வாழவே முடியாது. ஒரு பக்கம் கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களுக்கு பிரச்சனை, இன்னொரு பக்கம் விவசாய நண்பர்களுக்கு பிரச்சனை. இவர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக மாவட்ட கலெக்டர் அவருடைய குறை தீர்ப்பு முகாமில் எத்தனை கடிதம் கொடுத்திருப்பார் விவசாயியின் சார்பாக, இதெல்லாம் பண்ணுங்க ஐயா. அதிகாரம் இல்லாத தனி மனிதனாக இருந்தார். இன்னைக்கு உங்கள் முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். நீங்க அதிகாரத்தை மட்டும் அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்கணும். ஐயா, நீங்க அதிகாரத்தை கொடுத்தா மட்டும்தான் சட்டமன்றத்தில் உங்களுடைய குரலாக பேசுவார், தேவையான நிதியை கொண்டு வருவார், வளர்ச்சியை கொண்டு வருவார், வேலை வாய்ப்பை கொண்டு வருவார். அவர் எங்கிட்ட கேட்கறது எல்லாமே, அன்னை ISRO மகேந்திரகிரியில் இருக்குது, ஏதாவது பண்ணி உள்ளூர் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாமா? கூடங்குளம் அணுமின் நிலையம் இங்கதாங்க ஐயா இருக்குது, சாதாரண அணுமின் நிலையம் இல்ல. இன்னைக்கு உலகத்துல ஒரே இடத்துல இருக்கக்கூடிய மல்டிபிள் ரியாக்டர், அட்வான்ஸ் ரியாக்டர் இருக்கக்கூடிய ஒரு அணுமின் நிலையம். எத்தனை ஆயிரம் ஏக்கரை எந்த கேள்வியும் கேட்காங்க மத்திய அரசுக்காக நீங்க கொடுத்திருக்கிறேன். இங்க எல்லாம் உள்ளூர்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும், உள்ளூர்ல இளைஞர்கள் இங்கேயே தங்கணும், அதற்கு விவசாயம் பெருகணும், தண்ணியும் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், எல்லோருக்கும் செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, நம்முடைய அண்ணன் அப்பா அவர்கள் என்ன சாதனையை செஞ்சார்?
கடந்த 5 ஆண்டு காலமாக ஐயா ஐயா ஒரு சாதனை பண்ணுவதற்கு முயற்சி பண்ணார். கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரே ஒரு சாதனை செய்வதற்கு முயற்சி பண்ணாரு. ராதாபுரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய வள்ளியூர் தினசரி காய்கறி மார்க்கெட்டினுடைய என்ட்ரன்ஸ்ல கருணாநிதி ஐயாவுடைய சிலையை வைப்பதற்கு முயற்சி பண்ணார். அதான் 5 வருஷமா கருணாநிதி ஐயாவோட வெண்கல சிலையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அதை உள்ளூர்காரங்கள்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளைக்கு போய் ஐயா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளைக்கு போய் மதுரை கிளை தடை விதித்து கருணாநிதி அவர்கள் சிலை வைக்கக்கூடாது, மக்கள் பணத்தில் எதுக்கியா சிலை வைக்கிறேன்னு சொல்லி அப்பா அவர்களுக்கு தலையிலே கொட்டி அதன் பிறகு தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் வரை சென்றார்கள். உச்சநீதிமன்றம் ஐயா உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, மக்களுடைய பணத்தை வைத்து எதற்காக தலைவர்களை பெருமைப்படுத்த நினைக்கிறீங்க? சாதாரண பொதுமக்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும் பொழுது சிலை வைப்பது முக்கியமா என்று அசிங்கப்படுத்தி இந்த பகுதியில் அந்த சிலையை வைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கின்றார். ஐயா இந்த ஒன்னத்தான் 5 வருஷமா செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு படத்துல விவேகானந்தர் சொல்லுவார், ஏன்பா காலையில வரைக்கும் இதைத்தான் ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு. 5 ஆண்டுகளாக ஒரு வெங்கலச்சல் இங்க தூக்கிட்டு போனாரு, இங்க தூக்கிட்டு வந்தார். மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு போனாரு, உச்ச நீதிமன்றத்துக்கு போனார். இதை தவிர அப்பா அவர்கள் ராதாபுரம் தொகுதிக்கு என்ன சாதனை செய்திருக்கின்றார் நீங்க சொல்லுங்க. எந்த சாதனையுமே அவர்கள் செய்யவில்லை அருமை சொந்தங்களே. அது மட்டும் இல்ல, எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அப்பா அவர்கள் கருணாநிதி அவர்களுக்காக சிலை வைப்பது இதை விட பெரிய எனக்கு ஆச்சரியம். கருணாநிதி அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இவர் கருணாநிதி ஐயாவை பத்தி என்ன சொன்னாருன்னு கேளுங்க. கருணாநிதி ஐயாவை பத்தி இவர் சொன்னது என்ன? மாஞ்சோலை படுகொலைக்கு கலைஞர் தான் பொறுப்பு, கலைஞர் தான் சாதி கலவரங்களை எல்லாம் இந்த பகுதியில் திட்டமிட்டு உருவாக்கினார், தமிழ்நாட்டில் சாதியை வளர்த்ததே கலைஞர் தான், முதுகுலத்தூர் கலவரத்தை சாதி ஆக்கியது கலைஞர் தான். இது யாருங்க? அது வேற வாயி, இது வேற வாய். அது தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்த வாய், அது தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்த வாய். அதன் பிறகு சுயேட்சையாக இருந்த வாய். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த பிறகு இவர் இன்னைக்கு கலைஞருக்கு வெண்கல சிலை வைப்பதற்காக இங்கேயும் அங்கேயும் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்களே. அதனால் அப்பா அவர்கள் இந்த முறை உறுதியாக எதற்காக மற்றும் ஒரு காரணம் அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால், ஐயா 2022 ஜூன் மாதம் நான் வந்தங்க ஐயா திருநெல்வேலி மாவட்டத்திற்கு. நாங்குநேரியினுடைய அடைமதிப்பான் குளத்தினுடைய கல்குவாரியில ஏற்பட்ட விபத்துல 4 பேர் இறந்த பொழுது அஞ்சலி செலுத்துவதற்காக தனிப்பட்ட முறையில் இங்க வந்திருந்தேன். அன்னைக்கே நான் சொன்னேன், இதில் நேரடியாக அப்பாவினுடைய சம்பந்தம் இங்க இருக்கு. இந்த பகுதியினுடைய கல்குவாரி எல்லாமே சட்டத்திற்கு புறம்பாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மக்கள் பணத்தை அள்ளி கொண்டிருக்கின்றார்கள். அதன் பிறகு மாநில அரசு நிர்மல் ராஜ் IAS தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரி எல்லாம் போய் செக் பண்ணி யார் அதிகமாக வெட்டி எடுத்திருக்கின்றார்களோ ஃபைன் போடுங்க. ஐயா திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தமாக 54 கல்குவாரி இருக்குது. நிர்மல்ராஜ் அவருடைய IAS ஆபீசர்களுடைய அளவீட்டின்படி 54 கல்குவாரியில 53 கல்குவாரி தவறு செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அதுல 24 குவாரிக்கு 262 கோடி ரூபாய் 262 கோடி ரூபாய் 24 குவாரிக்கு அபராதமா போட்டார். அப்பாவையா செய்த சாதனை என்ன தெரியுங்களா? அதுல இவருடைய பினாமி, நான் சமீபத்தில் பார்த்தேன், ஒரு காலேஜ் ஒரு பாப்பா கேள்வி கேட்கிறாங்க, ஐயா நீங்க குவாரி வச்சிருக்கிறீங்களான்னு. கண்ணே எங்கிட்ட குவாரியே இல்லை, பினாமி பேர்ல வச்சுதான் உங்க பேர்ல எப்படிங்க இருக்கும்? உங்க பேர்ல எல்லா குவாரிகளுக்கும் அப்பா அவருடைய கை ஏதோ ஒரு கட்டத்துல எல்லா குவாரியிலும் தொட்டு கொண்டிருக்கு. அப்பா என்ன செஞ்சாரு தெரியுங்களா? இந்த நிர்மல்ராஜ் 262 கோடி அபராதம் போட்டவுடன் நிர்மல்ராஜை மாத்தினாங்க. நிர்மல்ராஜை மாத்தி அடுத்து ஜெயகாந்தன் IAS என்கின்ற அதிகாரியை கொண்டு வந்து 262 கோடியை 13 கோடியா குறைச்சாங்க. இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்க ஐயா? 262 கோடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அபராதம் விதிக்கப்பட்ட கல்குவாரிக்கு அந்த IAS அதிகாரியை மாற்றி ஜெயகாந்தன் அவர்களை கொண்டு வந்த பிறகு 262 கோடியிலிருந்து 13 கோடியாக அதை மாற்றினாங்க. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, அரசு அனுமதித்த அளவை மீறி அப்பாவு இந்த பகுதியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானதிரவியம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கிரகம் பெல், அவங்க எல்லாருமே குவாரியை வைத்து கொள்ளையடித்த பணத்தை தான் இன்னைக்கு அப்பாவு அள்ளி வீசி கொண்டிருக்கின்றார் ராதாபுரத்தில். அருமை சொந்தங்களே, இது நம்முடைய தலைமுறைக்கான தேர்தல், நம்முடைய தலைமுறையை மாற்றுவதற்கான தேர்தல். இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் எல்லா இடத்திலும் கூட வளர்ச்சி திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும், விவசாய பெருமக்களுக்கான நீர் மேலாண்மை திட்டத்தை ஊக்குவிக்கணும்.
மாநில அரசோடு இணைந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கின்றார். நான் உங்களிடம் அன்போடு கேட்பதெல்லாம், இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில ராதாபுரத்தினுடைய வெற்றி வேட்பாளராக அருமை சகோதரர் அப்பாவு அவர்களை நீங்கள் அவரை தோற்கடித்து நம்முடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களை நீங்கள் இங்கிருந்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாருங்க, திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர்ல இன்னைக்கு காலையில ஒரு சகோதரியுடைய பெயர் சிந்துஜா. அந்த சகோதரிக்கு வயசு 25. திருச்சி மாவட்டத்தினுடைய மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் ஐயா யாருன்னு உங்களுக்கே தெரியும், கிட்னி திருட்டு புகழ் கதிரவன். அந்த அம்மா போய் கேட்டிருக்கிறாங்க, ஐயா எல்லா பக்கம் ஏதோ 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுக்குறீங்களே, என்னோட வீட்டுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்டு போங்க. அதுல சண்டை வந்து அந்த சகோதரியை அடித்து அந்த சகோதரி இன்று இறந்திருக்கின்றார். இந்த திமுக காரணம் தெரியாம கேட்கிறேன், என்னையா டோக்கன் கொடுக்குறீங்க? வீட்டுல என்ன டோக்கன் கொடுக்குறீங்க? ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏதாவது ஆபீஸ் உங்க அலுவலகத்தில் வச்சிருக்கீங்களா? பிரிண்டிங் மிஷின் வச்சிருக்கீங்களா? ஒரு டோக்கன் கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதற்காக சகோதரிகள் தாய்மார்களை ஏமாற்றுவதற்காக ஒரு டோக்கனை இத்து போன டோக்கன் எடுத்து ஊர் பக்கம்லாம் சுத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க 5 ஆண்டு காலம் உருப்படியாக நீங்கள் பணி செய்திருந்தால் எதற்கு இன்னைக்கு ஒரு இத்து போன காகித பேப்பர்ல நீங்களே 8000 ரூபாய் அடிச்சு அதை கொண்டு தாய்மார்கள்ட்ட, அம்மா இந்த காகிதத்தை வச்சுக்கங்க, ஓட்டு போறதுக்கு முன்னாடி பாதியை கிழிச்சு எனக்கு கொடுங்க, ஓட்டு போட்ட பிறகு மிச்ச பாதி எனக்கு கொடுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு டோக்கன் கொடுப்போம். ஐயா, இந்த டோக்கன் கொடுக்கிற இந்த தொழிலை கடந்த 2 தேர்தலாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, திமுக காரங்க இன்னும் 4 நாள் இருக்கு. 4 நாள்ல யாராவது இந்த டோக்கனை கொண்டு வந்தால் தயவு செய்து குப்பை தொட்டியில் எரிய வேண்டும். நம்மளை எத்தனை முட்டாள்கள் நினைச்சு இன்னும் இந்த டோக்கன் எடுத்து சுத்திட்டு இருக்கிறான். அருமை சொந்தங்களே, நம்முடைய தேர்தல் வாக்குறுதி உங்கள் முன்னால் இருக்கிறது. நம்முடைய வாக்குறுதியை பொறுத்தவரை தமிழகத்தில் எல்லா சகோதரிகளுக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை 1000 2000 உயர்த்துவோம் என்கின்ற வாக்குறுதி நம்ம கொடுத்திருக்கோம். இன்னைக்கு நம்முடைய விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய கடன் மட்டுமே 22,500 கோடி ரூபாய் இருக்கு. அந்த 22,500 கோடியும் விவசாய பெருமக்களுக்கு தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஐயா, இது எலெக்ஷன் வந்துருச்சு, தள்ளுபடி பண்றாங்க, ஓட்டுக்காக தள்ளுபடி பண்றாங்க, அது இல்லைங்க ஐயா. இன்னைக்கு விவசாயம் செய்து யாரும் எங்கேயும் பிழைக்க முடியாது. விவசாயங்கிறது இன்னைக்கு பேருக்கு தான் செய்ய முடியும். விவசாயத்துல எங்கேயுமே லாபம் கிடையாது. அதை தாண்டியும் ஏன் விவசாயம் செய்யறோம்னா, விவசாயத்தை விட முடியாது, விவசாயத்தை தவிர நமக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பல கிராமத்துல விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற. அதனால் உங்களை ஊக்குவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நீர் மேலாண்மை உயர்த்துவது எங்களுடைய கடமை, கேட்பது உங்களுடைய உரிமை. அதனாலதான் நீங்கள் கூட்டுறவு வங்கியில வாங்கியிருக்கக்கூடிய மொத்த கடனும் கூட 22,500 கோடி ரூபாய் இந்த முறை நம்முடைய ஆட்சி உங்களுக்கு தள்ளுபடி செய்ய இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்ம வீரர் காமராஜர் ஐயா தமிழகத்தில் கடைசியாக தமிழகத்தில் அணையை கட்டி நீர் மேல்வாண்மை ஊக்கப்படுத்தி ஊருக்கு கால்வாய் எல்லாம் போட்ட பெருமை யாருக்கு சொந்தக்காரர் என்றால் கர்ம வீரர் காமராஜர் ஐயா. அந்த படிக்காத அந்த மேதை ஒரு இடத்திலும் கூட எப்படி விவசாயத்தை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்று பார்த்து செஞ்சார். அவருடைய காலத்தில் உங்களுக்கு தெரியும், பேச்சிப்பாறை அணையினுடைய உயரத்தை 146 அடியிலிருந்து உயர்த்தி 148 அடிக்கு உயர்த்தினார். அந்த 2 அடியில உயர்த்தப்பட்ட தண்ணி மட்டுமே ராதாபுரத்தில் 17,000 ஏக்கருக்கான பாசன வசதி பேச்சிப்பாறை அணையினுடைய 2 அடி மட்டுமே. ஐயா, ஒருத்தர் டேமையும் கட்டிட்டார், ஒருத்தர் கால்வாயும் போட்டார். 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த மனுஷன் இருந்தார். அதன் பிறகு 1963 எனக்கு பொறுப்பு வேண்டாம், நான் கட்சி பணி செய்யறேன்னு சொல்லிட்டு பொறுப்புல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துல பொறுப்பு வேண்டாம் என்று கட்சி பணி பார்க்க போனார். அந்த மனிதன் அந்த கால்வாய் போட்ட பிறகு எத்தனை முறை கால்வாயை தூர்வாரி இருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எனக்கு தெரிந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது விவசாயம் 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 என்று பேசிய கடைசி மனிதன். வேற யாருமே குடிமராமத்து பணியை பற்றி வாயை திறந்தது கிடையாது. மத்திய அரசு 1000 கோடியை கொட்டி கொடுத்தும் கூட கடந்த 5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எந்த குடிமராமத்து பணியும் பண்ணல. அம்மா, இன்னைக்கு நம்முடைய முதல் வேலை அந்த கால்வாய் எல்லாம் சரி பண்ணணும், ராதாபுரத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய தண்ணியை நாம கொண்டு வரணும். அதன் மூலமாக அந்த 17,000 ஏக்கருக்கான நீர் வசதியை நாம் ஊக்குவிக்கணும். அதை விட மிக மிக முக்கியமானதுங்க ஐயா, இன்னைக்கு நாம் ராதாபுரத்துல
பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணையிலிருந்து வரக்கூடிய அந்த டிஎம்சி தண்ணீரை முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய குடிநீருக்கு, விவசாய பெருமக்களுடைய பயிர் ஆதாரத்திற்கு, கால்நடைகளுக்கு இதையெல்லாம் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்களே, இவ்வளவு வேலை செய்யணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை இவ்வளவு வேலை செய்யணும். தண்ணி கொண்டு வரணும், மத்திய அரசு கிட்ட பேசணும், மாநில அரசு கிட்ட பேசணும், நிதி ஆதாரத்தை தேடிக்கொண்டு வரணும், அதை ராதாபுரத்தை கொண்டு வரணும். ஐஎஸ்ஆர் மத்திய அரசை சார்ந்தது, கூடங்குளம் மின் நிலையம் மத்திய அரசை சார்ந்தது. இத்தனையும் செய்யக்கூடிய ஒரு பெருமை யாருக்கு இருக்குன்னா, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஆற்றல் மிகுந்த தொண்டனாக, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்களுக்குத்தான் இந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை மிக பெருமையாக உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக நினைக்கின்றேன். அருமை சொந்தங்களே, இதே மாவட்டத்தில் இன்னைக்கு சகோதரிகள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறேன். கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. 8008 பேர் படுகொலை. ஐயா, 8008 பேர் படுகொலை. கற்பழிப்பு வழக்கு மட்டுமே 2080. 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை தாக்குதல் போக்சோ வழக்கு மட்டுமே 39,900. தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் எப்போதும் எங்கேயும் இந்த அளவுக்கு குற்றச்சம்பவங்களை பார்க்கல. ஏன்? உங்களுடைய சொந்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களே மர்மமான முறையில் இதே மாவட்டத்தில் இறந்திருக்காரு. இதுவரை விசாரணையில் என்னன்னு காவல்துறை சொல்லல. ஐயா, அந்த படுகொலை என்பது நகரத்திலிருந்து கிராமம் வரை பல இடத்துல ஜாதி படுகொலைகளாக, பல இடத்துல ரவுடிகள் வெட்டி கொண்டு சாவது, பல இடத்துல அப்பாவி பெண்களை கொல்லுவது. இன்னைக்கு பாருங்க, திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர்ல ஒரு பாப்பா மாடியில் உட்கார்ந்து எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் 4 பேர் கஞ்சா போதையில போறாங்க. அந்த பாப்பாவை பார்க்கறாங்க. அந்த பாப்பா கிட்ட தப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக கீழிருந்து மேலே ஏறி மொட்டை மாடி போறாங்க. அந்த பாப்பா அதை தடுத்திருக்கின்றார். கையில் இருக்கக்கூடிய பட்டா கத்தியில அந்த பாப்பாவை மிக கோரமாக வெட்டி இருக்கின்றார்கள். இன்னைக்கு காலையில திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர்ல நடந்த நிகழ்வு. திருவண்ணாமலையில 65 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை. தமிழகத்துல நம்ம கேங் ரேப், கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது தமிழகத்தில் நாம் கேட்டதே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் 2021 மேற்கு பிறகுதான் இதை நாம் கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, சட்டம் ஒழுங்கு என்பது மிக மிக மோசமாக அதல பாதாளத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரத்தை வைத்து அடக்குவேன் என்று சொல்லி அது துருப்பிடித்த கரமாக வைத்து சுட்டிக் கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, அதற்காக நீங்கள் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நம்முடைய கருமேனி ஆறு, அதில் இருக்கக்கூடிய வெள்ள நீர் கால்வாய், அதையும் கூட கொண்டு வந்து ராதாபுரத்தினுடைய அடிப்படையை முழுமையாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. திசையன் விலையை பொறுத்தவரை ஒரு ஆஸ்பத்திரியே இல்லாமல் இருக்கு. இன்னும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் திசையன் விலை நின்று கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதமான நகரம், உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய பகுதி. உங்களுக்கு ஒரு நவீன மருத்துவமனையை கொண்டு வருவது கூட நம்முடைய வேட்பாளருடைய கடமை. ஐயா, பேருந்து நிலையம் திசையன் விலையில் அடுத்து நீங்கள் கேட்பது பேருந்து நிலையம் வேண்டும். வெளியூர் செல்வதற்கான பேருந்துகளும் வர வேண்டும். அதையும் செய்யக்கூடிய ஒரு வல்லமை படித்த வெற்றி வேட்பாளர் நம்முடைய அண்ணன் SP பாலகிருஷ்ணன் அவர்கள் என்பதை மறந்துகிறார்கள். ஐயா, அப்பா அவங்க சரியில்லை சொல்லி நம்ம ஓட்டு கேட்கலீங்க. அவர் சரியில்லை நமக்கு தெரியும். ஆனா நாம என்ன செய்ய போறோம் தான் உங்களுக்கு நம்ம சொல்றோம். ஐயா, குடிநீரை கொண்டு வர போகின்றோம், விவசாயத்தை ஊக்குவிப்போம், நீர் மேலாண்மையை கொண்டு வர்றோம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கிறோம். கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களுக்கு மீன் வரத்து கொடைய ஆரம்பித்திருக்கிறது. மீன் வளத்தை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசுடைய சிறப்பு திட்டங்களையும் கூட இங்கே கொண்டு வருகின்றோம். அருமை சொந்தங்களே, இந்த சரித்திர வாய்ப்பை நீங்கள் தவறவிடக்கூடாது என்ற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சகோதரர் SP பாலகிருஷ்ணன் அவர்கள் உண்மையாலுமே நான் கடந்த 5 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர், ஏழை மக்களை நேசிக்கக்கூடியவர், நிச்சயமாக தன்னுடைய தொகுதி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அற்புதமான மனிதர். அதனால தயவு செய்து அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கணும். அவருக்கு தாமரை சின்னத்துல நீங்கள் இந்த வெற்றி வாய்ப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல சமீபத்தில் நேற்று கோவில்பட்டியில கனிமொழி கருணாநிதி அவர்கள் பிரச்சாரம் செய்தார். இன்னைக்கு மத்தியானம் நானும் கோவில்பட்டியில பிரச்சாரம் பண்ணேன். அப்ப நான் மக்கள்கிட்ட சொன்னேன், கனிமொழி அவர்கள் சொல்றாங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அற்புதமாக இருக்கிறது, பெண்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றார்கள். நான் கனிமொழி அக்காட்ட கேட்கிறக்கா, தயவு செய்து தமிழகத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு தாய்மாரையோ சகோதரியோ நீங்க கொண்டு வந்து நிறுத்துங்க, நான் அரசியல் விட்டே போயிடுறேன். 2080 குடும்பத்தில்
2080 குடும்பத்துல ரேப் நடந்திருக்குது, பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குங்கிறோம். தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் இதான் அதிகங்கிறோம். 18 வயசு கீழக்கூடிய குழந்தைகள் மீது நடக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை போக்சோ வழக்கு மட்டுமே 39,900. ஒருத்தர் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம மைக் எடுத்து தமிழகத்திலே பெண்கள் எல்லாம் அருமையாக இருக்கின்றார்கள், சட்டம் ஒழுங்கை பேணி காக்கின்றார்கள். அது மட்டும் இல்லைங்க, அவர் சொன்னது என்னன்னா, தமிழகத்திலே குற்ற வழக்குகள் 99% குற்ற வழக்குகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கின்றோம். யாரை வச்சு சொல்றாங்க? டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில பத்திரிகையில அதை பத்தி ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்களாமா. சரிங்க, அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில அதை எழுதியது யார்? யாரும் இல்லைங்க, கீதா ஜீவன். இது என்னங்க அநியாயமா இருக்குது? திமுகவுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவரு ஆங்கில பத்திரிகையில கட்டுரை எழுதுவாரு. கனிமொழி அக்கா உங்ககிட்ட இதை பாருங்க தமிழகத்துல இது எப்படின்னாங்க ஐயா, இது எப்படி சொல்றது எனக்கு தெரியல, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஃப்ராடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார். ஒரு ஃப்ராடுக்கு இன்னொரு ஃப்ராடு சப்போர்ட். ஐயா நம்முடைய கிராமத்துல சொல்லுவோம், வேலைக்கு ஓனான் சாட்சி என்று சொல்லுவோம். கீதா ஜீவனுக்கு கனிமொழி அக்கா சாட்சி, கனிமொழி அக்காவுக்கு கீதா ஜீவன் சாட்சி என்று இருவரும் மாறி மாறி நம்முடைய வெந்த முன்னிலை வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களை விட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், இந்த வெற்றி வாய்ப்பை நீங்கள் தவறவிடக் கூடாது. நம்முடைய அற்புதமான இந்த வெற்றி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்துல நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, நம்முடைய மீனவ நண்பர்களுக்காக மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை உங்களிடம் சொல்வது எங்களுடைய பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம். தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மீன்வளத்துறை மீனவர்களுடைய வளர்ச்சிக்காக மத்திய சம்பந்த திட்டம் என்கின்ற திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்துகின்றார். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே இந்த திட்டத்தில் நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு தமிழகத்தில் 1241 கோடி ரூபாய் மத்திய அரசு நம்ம கொடுத்துருக்கிறோம் ஐயா. மொத்த மீனவ பயனாளிகள் 2,16,747 பேர் இதன் மூலமாக பயனடைந்திருக்கின்றார்கள். மீனவ நண்பர்களுக்கு படகு வாங்குவதற்கான 60% வரை மானியத்தோடு மத்திய அரசு கருணையோடு நிற்குதுங்க ஐயா. இதெல்லாம் கூட மீனவர்களுக்கு தெரியும், சுதந்திரத்திற்கு பிறகு இத்தனை ஆண்டு காலம் கழித்து 2019 தான் மீனவ நண்பர்களுக்காக ஒரு அமைச்சரவை உருவாக்கிய முதல் பிரதம மந்திரியை. ஆனால் மீனவ சொந்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து அண்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் நீங்கள் வெற்றி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சகோதரிகள் இங்க இருக்கிறேன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் அருமை சொந்தங்களே, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் சொல்லுவாங்க, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாஜக நிறுத்த போகுது, பாஜக நிறுத்த போகுது. அருமை சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிதி 46,000 கோடி. இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் 5 ஆண்டு காலத்துல 46,000 கோடி மத்திய அரசு கொடுக்கல. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற பீகார் மாநிலம், நம்மை விட 2 கோடி பேர் அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்திற்கு 32,000 கோடி தான் நம்ம 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுத்திருக்கோம். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக பாரத பிரதமர் அவர்கள் உயர்த்தி இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் எப்பொழுதும் கிராமப்புற மக்களோடு, நம்முடைய சகோதரிகளோடு, தாய்மார்களோடு, மீனவ சொந்தங்களோடு, விவசாய பெருமக்களோடு எப்பொழுதும் நம்முடைய ஒரு ஆட்சி நிற்கிறது என்றால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சி. அதனால் உங்களிடம் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன், எவ்வளவு எழுச்சியாக இங்கே வந்திருக்கின்றேன். நம்முடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை அப்பா அவர்களை வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் என்று உங்கள் குறிக்கோள். இந்த கூட்டத்தில் உங்களுடைய புத்துணர்ச்சியை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிகிறது ஐயா. நான் அருமை சொந்தங்களே, மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னமான தாமரை சின்னத்திற்கு திசையன்மலையில, ராதாபுரத்தில் அனைத்து பகுதிகளிலும் கூட நீங்கள் வாக்களித்து அருமை அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களை ஒரு வெற்றி வேட்பாளராக மாற்றி இங்கிருந்து நீங்கள் சட்டப்பேரவைக்கு அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் அன்பு சொந்தங்களே, ஈரான் நாட்டில் நம்முடைய மீனவ சொந்தங்கள் மாட்டிக்கொண்டார்கள். ஈரான் போர் ஆரம்பித்த பொழுது தமிழகத்தை சார்ந்த கிட்டத்தட்ட 440க்கும் மேற்பட்ட மீனவ சொந்தங்கள் ஈரான்ல மாட்டிக்கிட்டாங்க. ஐயா, மத்திய அரசினுடைய உதவியோடு நான் மறுபடியும் தெளிவா பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்றேன், மத்திய அரசினுடைய உதவியோடு பாரதிய ஜனதா கட்சி பணத்தை செலவு செய்து 2 விமானத்துல தமிழகம், கேரளா, குஜராத், கர்நாடகா, ஆந்திராவை சார்ந்த 570க்கும் மேற்பட்ட மீனவர்களை
அதுல தமிழகத்தை சார்ந்த 440க்கும் மேற்பட்ட மீனவர்களை பாரதிய ஜனதா கட்சி நிதியிலிருந்து 2 சிறப்பு விமானத்திற்கு நிதியை கொடுத்து கொண்டு வந்து பத்திரமாக உங்களோடு சேர்த்து இருக்கின்றோம். இன்னைக்கு அந்த மீனவ சொந்தங்கள் நாகர்கோவிலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பொழுது அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக அந்த ரோட் ஷோல நம்முடைய மீனவ சொந்தங்கள் கூட பங்கேற்றார்கள். ஐயா, அது பெருமைக்காக நான் சொல்லலை, எங்களுடைய கடமை, ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை. நம்முடைய மக்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் கூட மத்திய அரசு எல்லாம் இருக்கிறோம், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வர வேண்டியது நம்ம கடமை. எதுக்காக வேகமாக கொண்டு வந்தோம்னா அந்த பில்லை கூட மத்திய அரசுக்கு அனுப்பி அதுல ஒரு 2-3 நாள் தாமதமாச்சுன்னா மறுபடியும் போர் உக்கரமாகி விட்டால் அதிலும் லேட் ஆகிவிடும் என்பதற்காக அந்த ரிஸ்க் கூட எடுக்காம உடனடியாக 2 விமானத்தை புக் பண்ணி கொண்டு வந்து தமிழகத்தில் இறக்கி விட்டிருக்கின்றோம். அதனால் மீனவ நண்பர்களுக்கு எப்பொழுதும் உற்ற துணைவனாக நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார்கள். நம்முடைய கூட்டணி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி எப்பொழுதும் இருக்கும் என்கின்ற அன்பான ஒரு விஷயத்தையும் கூட உங்களுக்கு சொல்லி, அருமை சொந்தங்களே, உங்களை நம்பி இங்கிருந்து நான் கிளம்புகின்றேன். ஐயா, அப்பா அவர்களை பற்றி பல இடத்துல பேசியிருக்கேன். ஐயா, ஏன் பல இடத்துல பேசியிருக்கேன்னா, ஒரு முறை ராதாபுரத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு வறுமையில மக்கள் எவ்வளவு கம்பீரமாக வாழ்கின்றார்கள் என்பதை ராதாபுரத்தில் நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் வரும்பொழுது சொன்னேன், ஒரு பரோட்டா மாஸ்டர் இந்த கடையில முன்னாடி உடம்பெல்லாம் வேர்வை, நெத்தியெல்லாம் வேர்வை, பரோட்டா போட்டுட்டு இருக்காரு. பார்த்தோடனே அண்ணா வணக்கம்னா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு புன்னகையோடு, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அரசியல் செய்தாலும் கூட அந்த ஒரு புன்னகையை பார்த்து விட்டு மகிழ்ச்சியோடு இங்கிருந்து கிளம்பி அடுத்தடுத்திற்கு நாம் செல்வோம். அப்படிப்பட்ட அற்புதமான மக்கள் இந்த தொகுதியில் இருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் உயர்த்த வேண்டும், உங்களை அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நாம் எல்லோரும் உறுதியோடு இருக்கின்றோம். நம்மோடு இந்த அற்புதமான கூட்டத்தில் 1 மணி நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நெஞ்சுரம் இருந்தால், அப்பா அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றிருந்தால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை சாதாரணமாக நீங்கள் கூட்டியிருப்பீர்கள். அருமை சொந்தங்களை, இன்னைக்கு தமிழகத்தில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது. மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இங்கிருந்து அருமையண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களை நீங்க உங்களுடைய வெற்றி வேட்பாளராக சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கணும். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் ஜெயிப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் ஏ.கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள், மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாராயண பெருமாள் அவர்கள், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் மைக்கேல் ராயப்பன் அவர்கள், மாவட்ட கழக பொருளாளர் சவுந்தரராஜன் அவர்கள், திசையன் விலை பேரூர் கழக செயலாளர் ஜெயக்குமார் அவர்கள், மாவட்ட கழக இணைச் செயலாளர் ஜான்சி ராணி அவர்கள், ராதாபுரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வராஜ் அவர்கள், ராதாபுரம் மேற்கொன்றிய கழக செயலாளர் அந்தோணி அமல்ராஜ் அண்ணன் அவர்கள், வள்ளியூர் தெற்கொன்றிய கழக செயலாளர் பால்துறை அவர்கள், வள்ளியூர் வடக்கொன்றிய கழக செயலாளர் லாஸ்டர் அவர்கள், பனங்குடி பேரூராட்சி கழக செயலாளர் லாரன்ஸ் அவர்கள், வள்ளியூர் பேரூராட்சி கழக செயலாளர் கருப்புசாமி அவர்கள், அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள், தொண்டர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அருமையரன் எஸ்பி தமிழ்ச்செல்வன் அவர்கள், தாராபுரம் சட்டமன்றத்துடைய தேர்தல் பொறுப்பாளர் அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள், மாநிலத்துடைய செயற்குழு உறுப்பினர் கட்டளை ஜோதிரன் அவர்கள், சாந்தி ராகவன் அவர்கள், அருமையனன் சுரேஷ் அவர்கள், சின்னதுரை அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், அம்மா செல்வகுமார் அவர்கள், கும்பையா அவர்கள், ஜெகநாதன் அவர்கள், அருள்காந்தி அவர்கள், பாபுதாஸ் அவர்கள், உத்தரலிங்கம் அவர்கள், கைலாரசன் அவர்கள், சச்சின் ராமன் அவர்கள், சரஸ்வதி அவர்கள், ஜெகன் அவர்கள், தினகரன் அவர்கள், ஆத்திராஜா அவர்கள், நாகராஜன் அவர்கள், அதே போல நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், தொண்டர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தொகுதி பொறுப்பாளர் ஊசி காட்டான் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அக்கா சசிகலி அவர்கள், பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் முருகன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் சிவா அவர்கள், ஐஜேகேவனுடைய மாவட்ட செயலாளர் தினேஷ் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கண்மணி மாவீரன் அவர்கள், நேதாஜி சுபாஷ் சேனையினுடைய மாநில தலைவர் மகாராஜன் அவர்கள், புரட்சி பாரதத்துடைய மாவட்ட செயலாளர் நபீன் அவர்கள். அருமை சொந்தங்களே, எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் ஒற்றுமையாக அடுத்த 1 வார காலம் நீங்கள் பாடுபட்டு கண் துஞ்சாமல் ஒரு வீட்டுக்கு போய் சகோதர சகோதரிகளை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அராஜக அரசியலை, மக்களுக்கு பயன்பாடு இல்லாத ஆட்சி அதிகாரத்தை பற்றியெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லி, எதற்காக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும், எதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரும் வெற்றியை பெறணும், எதற்காக அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த தொகுதியிலிருந்து நம்முடைய தாமரை சின்னத்தில் வெற்றி பெற்று இந்த தொகுதியிலிருந்து உங்களுடைய சட்டமன்றத்துடைய உறுப்பினராக செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி, அவருக்கு சிந்தாம சிதறாம நீங்கள் வாக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எல்லா
தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி பெரியவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி பெரும் திரளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய பின்னாடி பெரும் திரளாக நம்முடைய சொந்தங்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி